நாங்க 4 பேர் தான். வா. என்ன மாசத்துக்கு உங்ககிட்ட வர? உனக்கு என்ன வேணும்? சந்தைக்கு போறியா? சந்தையில போய் ஒரு 3 நாளுக்கு முந்திரி பருப்பு என்ன ஒரு 400 ரூபாய்க்கு பாதாம் பருப்பு, அப்படியே மெடிக்கல் 30 ரூபாய்க்கு 3 விற்க. அதுவும் 30 ரூபாய்க்கு லூப் ஆயிட்டு வச்சிருக்கியா? என் பெரிய பொட்ட வரைக்கும் நான் இருப்பேன் போல. இவன் பக்கம் திரும்ப கூடாது. வெத்தலை வெத்தலை வெத்தலையா நீ போனவொடனே என்னமோ புள்ள ஓடிக்க போறது மாதிரிடா ஓடுதுங்க பூரா. கப்பு சொல்லுற மாதிரி. இந்த ஊர்ல வெத்தலை வியாபாரம் சரியில்லை. இதே மாதிரிதான் உங்க வாத்தியார் பண்ண காலை ஒடிச்சாங்க. வேணாம் சாமி விட்டுரு. இது வேணாம். இங்க பாரு சித்தப்பா, இது வெத்தலை வியாபாரம் சரியில்லை. அப்புறம் வாய் பேசினே பல்ல உடைச்சாங்க. அதை உடைச்சு அவன் அந்த சேர்த்துட்டான். வெத்தலை வியாபாரத்தை விட்டுவான். வெத்தலை வியாபாரம் கக்கு சொல்ல வந்தியாடா? ஏங்க போறடி கக்கு சொல்லுற மாதிரி தெரியும். நானும் உள்ள ராய் பார்த்தேன், கூட கிடைக்கல. பின்னால ஒரு வீட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க குண்டியல் ஊருக்கு. ஓ மேனிய மூடு, அது வாட்டில் இருந்துட்டு போகுது. ஆமா, நான் வரைய ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு நீங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே. இந்த ஊரே அந்த பிள்ளை வச்சுட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ கிராய் இடுப்புல கவுரு. லேட்டஸ்ட் ப்ரோ, டெண்டிங். இதான் டெண்டிங் மாடல். இடியாப்பம் இடியாப்ப பயலுக நாங்கெல்லாம். எங்க கூமாப்பட்டிக்கு மயத்தை புடுங்குறதுக்கா நல்ல போட்டு போட்டாங்க. இதுல பாட்டு வேற விட்டுருக்காங்க தெரியுமா? எப்படி பாட்டு? எங்க பையனுக்கு ஏத்த மாதிரியே. அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா, அண்ணன பாத்தியா அப்பன கேட்டியா. கே கே கே. ஹலோ 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 மைக் கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. ஏய் தம்பி, அப்படியே நம்ம மைக்கையும் செக் பண்ணி விடு தம்பி. ஏப்பா ஓ மைக்கு அது வந்து லெஃப்ட் டு ரைட் திருப்பிக்க. இது வந்து பந்து மைக்கு. இது வந்து பொம்பளை மைக்கடா. ஏய் ஏய் என்ன வாய் என்ன இப்படி இருக்கு? அதே மாதிரி என் மைக்ல ஒரு தடவை முத்தங்குறா. பிஞ்சு ஒழுக்கமா இருந்துக்க. ஏய் ஹலோ 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 பொம்பளை பிள்ளை ஆத்தாடி உன்னை தூக்கி போட்டு. என்ன தித்திலிப்பு தித்திலிப்பு என்ன தித்திலிப்பு. ஏய் நீ மாத்தா சங்குமல. ஏய் மாத்தா குப்பை போனே. நீ வாடா இங்க. ஏய் ஏய் நான் பாட்ட சவனே. நீ பாரு எவிடி இதே பாரு. என்ன மண்டை இது? மாங்கோட்டை சூப்பி போட்ட மாதிரி ஒரு மண்டை. லேட்டஸ்ட் தாத்தா தாத்தா கொஞ்சம் படி குடி. படி பேரா பேரா கொஞ்சம் தடியா. தடி இருக்கா இல்லக்க? தடி ரொம்ப புகஞ்சு போய் உடைஞ்சு போன மாதிரி கிடக்கு. முதல்ல இந்திக்காரங்க 100 ரூபாய்க்கு பெல்ட் வித்தாங்க. சரி இப்பலாம் மாறிடுச்சு. கொச்சக்கயிறு தான் டேஷன். ஓ அப்படியே பேச. அதை எடுத்து ஏன் அந்த கொச்சக்கயிறு ஏன்னு கேளு. உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளை ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா நாண்டுகிட்டு சாக. மசத்தை புடுங்க. மேலே கரமக்கு கை தேடி ஆரே சென்ட் சர்மா. நான் என்ன பேசுறேன்? நீங்க என்ன பேசிட்டு பேசுறீங்க? நீங்க வந்து பொம்பளை பிள்ளை. நான் உங்களை பார்த்தா எம்பிட்டு அழகா இருக்கு. உங்க அழக வர்ணிக்கையில எப்படி இருக்கு? உங்க வெக்க வந்தா நீங்க பாவடை தூக்கி மூட மாட்டீங்களா? ரொம்ப முடியாத மண்ணள்ளி போட்டுவாங்க. அவங்க மண்ணை ராவுறாங்க. அதுக்கிட்ட மூடி போட்டு திருற. சிறங்கவத்தி சேல கடைக்கு போனாலா? சும்மா கடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே. அருப்புக்கோட்டையில கப்பே செருப்பு தைக்கையில, அருப்புக்கோட்டையில கப்பே செருப்பு தைக்கையில, நானும் இல்லாட்டா கப்பே சத்துல போவானா? ஏன் விட்டு பொத்துல போவானா? பாத்தி பொண்ணூருல உங்க ஒப்பத்தா பருத்தி பால் வைக்கையிலே. பாத்தி பொண்ணூருல உங்க ஒப்பத்தா பருத்தி பால் வைக்கையிலே. ஊத்துங்கன்னு பாலை குடிச்சவளே. ஏன் பாலை குடிச்சவளே? பருத்தி பாலை குடிச்சவளே. என் பணியார்த்த கடிக்கி நீ வாடா முத.
இவர் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் உனக்கு ஒரு மனசுல ஒரு நெஞ்சா கொஞ்சம் உண்மையா இருந்தா ஹெல்மெட்ட கொண்டு மண்டை உடைச்சு ஒழுங்கு மரியாதையா உண்மையிலே வேற ஆள்கிட்ட பேசப்படி பேசிக்கிட்ட கூடாது வீரமணி இந்த ரெண்டு உன் மணியை இல்லாம ஆக்கி விட்டுருவேன் ஏன் மணி நீ இல்லாம ஆக்க என்ன பண்ணு நான் அதை பத்தி கவலைப்படுற ஆசை இல்ல மணி இருந்தாலும் நீ கவலைப்படுறதுக்கு நான் பேச்சு எடுத்து போட்டு திருறதுக்கு இதுக்கு என்ன கோயில் மணியா இல்ல ஆலய மணியா ஆலய மணி சொல்ல முடியாது கோயில் மணி சொல்ல முடியாது இது என் பொண்டாட்டி மணி அது வாட்ல கிடக்கும் அது பாட்டுல கடந்தா இங்க பாரு வீரமணி தேவைப்படும் போது இவர் எத்தனையோ பொம்பளை பிள்ளைய பாத்துருப்பேன் உம்மா கோழி குடலும் மொத்தா சிக்கன் ரைஸ் ரைஸ் போய் கொத்தா ஓ டொமேட்டோ மரியாதை பேசுறதுக்கு என்ன நீ ரொம்ப என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்கா சொல்லி வச்சுப்பா அந்த பிள்ளை ஏன்ட்டு அனுப்பிச்சுடுறா ஏய் நான் உனக்கு என்ன வேணும் கொஞ்ச நேரத்துல நீ மாமா வாங்கிட்டானடா ஓன்ட்டு அனுப்பிச்சுடா ஹலோ மிஸ்டர் அந்த புள்ள என் நெஞ்ச பிடிச்சு தள்ளுறா நான் பதிலுக்கு ச்சே அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா அதோட அந்த புள்ள செத்துருப்பால பூளை பாம்பை பிடிச்சா என்ன ஒண்ணு இங்க பாரு அந்த புள்ள பிடிச்ச உடி உண்மையிலே சொல்றேன் நான் கூட உண்மையிலே அந்த புள்ள பொம்பளை புள்ள தான் நினைச்சேன் ஒன்னா நம்புற காய் அடிக்கிற முட்டையா இருப்பா ஓலையா ஹலோ மிஸ்டர் வீரமணி ஏய் ஏய் எதா கடல் உள்வாங்கிரும் இருந்தாலும் பாத்துக்க நெஞ்சில வைக்கிறதோட வச்சுக்க என்ன நெஞ்சில என்ன நெஞ்சில ஏற்கனவே பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு கொட்டை எடுத்துட்டாங்கடி சும்மா இரு ஏமா ஒரு பொம்பளை மட்டும் பேசுற இல்ல நீ மட்டும் பேசுற இல்லம்மா நான் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா ஆ? விட்டா விட்டா போட்டா போட்டா எடுத்தா எடுத்தா வடியும் சே 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 நீ ஒரு ஆம்பளையா நாங்க சே சே இப்படி ஒரு ஆம்பளை பையன் எங்கேயாச்சும் பாத்துருக்கோமா பொட்ட பொறுக்கா இருப்பேன் போல விட்டா எரியும் இப்ப ஒரு அடுப்பு இருக்குன்னா அடுப்புக்குள்ள விறகுனா எரியும் ஒரு ஓ முன்னாடியே விட்டா எடுத்தா வடிச்சான்னுகிட்டு இருக்கேன் ஏய் தப்பா பேசாத மம்புடி பொம்பளையால உட்கார்ந்து இடத்துல நான் எவ்வளவு டீசென்ட்டா அருணாக்கருக்கு பதிலா கொடிக்க உருளாம் கட்டிட்டு வந்திருக்கேன் ஹலோ மிஸ்டர் வீரமணி மாஸ்டர் செப்பேண்டி தப்பல்ல செப்பேண்டி. விட்டா வரியும்டா விட்டா என்னன்னா அடுப்புக்குள்ள விறக வச்சா எரியும்லத்தா சொல்லுங்கத்தா விறக வச்சா எரியும் வடை சட்டியில அப்பளப்ப போட்டா வடியும் அதனால நான் விட்டா எரியும் எடுத்தா வடியும் சொன்னேன் ஹலோ 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 இங்கே ஆர்மணிய சக்கரவர்த்தி அருமை அண்ணன் கே முனியாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றுப்படி நன்றிப்பா. மிருதங்க சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை ஏனாவையை சேர்ந்த ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. என்ன நீ மாப்பிள்ளை ஆன்லைன் ஆமா வேணுமா அருமை தம்பி எம் சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே தாளம் வாசிச்சு கொண்டிருக்கும் அருமை அப்பா ஏனாதையை சேர்ந்த ஐயனார் அப்பா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சோழகுரணியை சேர்ந்த அருமை சகோதரர் வீரமணி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை வேணா ஒரு மாசம் என்ன ஏன் டேய் இங்க வாடா டேய் ஏன்டா இல்ல இல்ல ஏன் சங்கடப்பட்டேன்னு கேளுங்க சார். நீங்க வாட்டுக்கு மேடையில் விட்டுக்கிட்டு அவனை குனி நீ நான் சங்கடப்படியா சோழங்குருனியா இங்கு டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அருமை சகோதரி பிரித்திகா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய இங்கு காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மைசெட்டுக்கார போடு கவிதாவுக்கு கவிதா ரேடியோ உரிமையாளர் முனியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆப்ரேட் பண்ணு இங்கே வந்து அப்புறம் யாரும் ஆப்ரேட் பண்ணுறது சார் வாங்க சார். இங்கு காவல் பொறுப்பினை ஏற்று வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். சார் அந்த பெல்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போங்க சார். பெல்ட் இல்லை அதை நீ அம்மன் டவர் உபயோகம் செய்த அருமை மைத்துனர் கண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இந்த நாடகத்தை அமைப்பாளருமாகிய வைகை மீடியா யூடியூப் சேனல் உரிமையாளருமாகிய நமது கீழே பெருங்கரை மாநகரம் போற்றக்கூடிய அன்பு அண்ணா பூதிக்காளி, சரி நல்ல காலி தான் விடு, அருமை அண்ணா சுதாகர் அவர்களுக்கு விழாக்கணு சார் பொன்னாடை இணைத்து கொடுக்கிறார்கள். அவருக்கு ஒரு பொன்னாடை போடுங்க. அவர் இழந்த வழக்கம். இங்கு அற்புதமாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் வைகை மீடியா யூடியூப் அன்பு உள்ளம் அண்ணா அவர்களுக்கு விளையாட்டு சிறப்பாக பொன்னாடி எடுத்து கொடுக்கிறார்கள். எல்லாம் கை தட்டுங்க போது, ஏன்னா இவர் தான் எங்களை ஃபுல்லாக செல்லில் எடுத்து போட்டு விட்றாரு. அது மட்டுமாடா, முந்தா நாள் மேலூர் பக்கம் நாடகம் போயிட்டு இருக்கேன், சுதார் அம்மாவும் ஒரு வீடியோ காலில் வர்றாங்கடா, பொழுது போகாம. 2 பேருக்கு பொழுது போகலேண்டு. ஆல்பமாக இருக்கட்டும், எங்களுக்கும் எங்களை சார்ந்த கலைஞர்களுக்கும் வேற ஒன்றும் இல்லை, சிப்பு அந்து வச்சு, அதே சிப்பு அந்து வச்சு நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். சரி இதுவே அப்படி என்னன்னா மெயின்டைன் பண்ணணும்னு பின்னால் கொச்சக்கயிறு எடுத்து கட்டிட்டு வந்திருக்கேன். ஊக்க போட்டு பார்த்தேன், ஊக்கு மாட்ட முடியல. ஐ எம் டோன்ட் கேர், இதுதான் லேட்டஸ்ட் மாடல். கியா முயா சியா சித்தப்பா. அதனால எப்படி இருந்தாலும் சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்க வியாபாரம் ஆடி பாடி வியாபாரம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் வியாபாரி தாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போடுவோமா? 2 பேரும் சேர்ந்தே போட்டு சேர்ந்து போட்டு சரக்குன்னு முடிப்போம். என்ன நாடகம்? ஹரிச்சந்திரா நாடகம். குளிக்கி வச்ச கோகோ கோலா போல் சங்கலவே குட்டி குளிக்கி வச்ச கோகோ கோலா போல் சங்கலவே குட்டி வந்தாலே கோட்டை போலிக்க ராஜனா நிக்கல் போட்ட ராஜனா பட்டு சரி கடிச்சி குளிக்கி வச்ச கோகோ கோலா போல் சங்கலவே குட்டி வந்தாலே. இப்பதான் சைஸா போர் போட பார்த்தேன். கொல்லையில மாங்காய் மரம் கொத்து கொத்த காய்ச்சல் அவுத்ராடி பேண்ட் கலண்டுறேன். நானே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை வச்சுக்கிட்டுத்தேன். கொல்லையில மாங்காய் மரம் அறியாம படிச்சாக்கா அதுக்குள்ள கடிச்சாக்கா அதுக்குள்ள கடிச்சாக்கா அணிப்புள்ள கடிச்சாக்கா இனிக்கும்பா. அதுக்குள்ள இல்லப்பா, அணிப்புள்ள கடிச்சாக்கா ஒரே தடவை ஒரு கட்டி பிடிச்சிக்கிறேமா? எந்த காலத்துல இருக்க புடிச்சு நீ அப்ப நானே குத்திரவா? கண்டா வர சொல்லுங்க கொஞ்சம் வித்தியாசம் விளங்காதவளை. இதேடா டிவி 50 நான் பெரிய பெரிய டாரஸ்லாம் ஓட்டி நீ அதவே விட மாட்டேன். காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாதி புள்ளே காட்டு அவ்வளோதான். ஏன்னா நாடகத்தை கரியா பண்ணணும். உங்க பேர் என்னங்க? உங்களை லவ் பண்றேன் நான். என் பேர் லவ் பண்றீங்க? உண்மையிலே சத்தியமாவா? ஆமாமா உண்மையிலேவா? உண்மையிலே தான். நீ லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தான் அந்த அதுக்கு தான் இப்போ தூக்க கயிறு ரெடி பண்ணி. இதே மாதிரி தான் நான் பொண்ணே கேட்டியா? எதுக்கு? அதெல்லாம் இல்லம்மா.
பின்னால் சம்பவம் வேணாம். உன்னை நான் எப்படி வச்சுக்க தெரியுமா? அப்படியே அந்த பூவை எடுத்து ஏய் காரணம் பேண்ட் இருந்தால் கொடுக்கூடா, நல்ல பேண்ட்டா. உன்னை எப்படி வச்சுக்க தெரியுமா? உண்மையிலே சிப்பு வந்து போச்சு பாஸ். உன்னை நினைச்சா என் மனசுல எப்படி தெரியுமா? அப்படியே அந்த பூவை எடுத்து நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே. ஓ மச்சான் மச்சான் ஓ வாயில வச்சான் மச்சான் மச்சான் வெளிய வச்சான் வச்சதிலே என்ன நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே வைக்கிறப்போ சொக்கணும் நான் பப்புனா அவன் போய் நீ பப்புடுறா. எங்க மாமாடா. மருமகன் வேணும். ஏய் சித்தியன்றா. என்ன மமதியடா அல்டமாச்சு தனித்திருந்த காரணத்தினால் உன்னை இவ்வாறு பேச சொல்கிறதா குருட்டு பிணமே? தெய்வேந்திர சபையானது 12 ஆண்டுகளுக்கு வருபடி கொண்டு வழக்கம். அவ்வா தெய்வேந்தல் படை 30 கொடுத்தவர்கள் 44 ரிஷிகள் கிண்ணற தும்புருட கடகாந்தவர் சித்த வித்தியாயர் ரூபநாதர்
அனைவர் சூழ்ந்திருக்கும் நேரத்திலே என்ன கட்டான் தெய்வம் பாய்மைக்கும் தோழு கடற்சோல் போய் வாட்டியவனுக்கு தீமைக்கும் இடவுணவு செல்வக்கும் வாய்மைக்கும் நன்னூல் மணருக்கும் ஊற்றது வைக்கும் காரியார் கடல் சூழ்ந்த பிறந்த பூமியிலே மண்ணிலெல்லாம் தண்ணூரை காப்பவனும் அந்நியர் மாதிரி அருங்களும் நாடாதவனும் பொய்யென்று பொய்யரைப்பவன் ஒருவன் உண்ட என கேட்டான் என்ன தெரிவித்தான் இருக்கின்றான் என சீடன் பாருக்கொருவன் பராதர சொரூபரன் பெம் போருக்கொருவன் புகழுக்கும் அறிபொருளுக்கும் யாருக்கு மிக்கால் ஹரிச்சந்திரன் யாரவன் ஹரிச்சந்திரனா அவன் பொய்யன் புழுகன் பொய்யை பையன்பான் பொய்யை பையன்பான் ஒரு நாளைக்கு 1000 பேர் சொல்லப்படுகிறது இருவருக்கும் தேவலோகத்திலே தெய்வேந்தன் சபையிலே வாக்குவாதப்பட்டு அந்த ஹரிச்சந்திரனை பொய்யலாக்கி காட்டேன் என்று சென்றடைய நகர்